பெருமாள் சொல்ல மாட்டார். யார் மூலமாக சொப்பனத்தில் சொல்லுவார், அவள் நமக்கு வந்து சொல்லுவா, ஒன்று நல்லது நடக்கும் நமக்கு. அந்த மாதிரி சொப்பன சுலபன் இருக்கக்கூடிய எம்பெருமான் ஒரு சொப்பனத்தில் வந்து அப்படியே இந்த யாரோ அர்ச்சகால் வந்து பெருமாள் தீர்த்தம் கொடுக்குறா, அந்த தோத்தாரம்மாளும் பக்கத்துல இருந்து தீர்த்தம் வாங்கிக்கிறா, ஒரு திருத்துலாவை கொடுக்குறா, திருத்துலா சாப்பிட்றா. சாப்பிடும்போது கண்டையை சாப்பிட்ற மாதிரி இருக்கு. அப்படி ஒரு துருத்துலா தான் சாப்பிட்றா, ஆனால் கண்டையை முடுங்கிட்ட மாதிரி தோன்றுறது. அந்த மாதிரி ஒரு கனவு ஏற்பட்டது. காலம்பரை எழுந்தவுடனே பர்த்தாவினிடத்துல கணவனிடத்துல சொல்றா, அண்ணா இந்த மாதிரி சுவாமி ராத்திரி இந்த மாதிரி கனவு கண்டேன், எனக்கு இந்த மாதிரி தோணித்துன்னு, ஏதோ ஒரு காரணம் இருக்கும்னு நினைக்கிறேன். அம்மட்டில அவளுக்கு குழந்தை பிராப்தி இல்லை. உடனே ஏதோ ஒரு காரணம் இருக்கும், பெருமாளுடைய திருவுள்ளம் எதுவோ நடக்கட்டும் அப்படின்னு விட்டாராம். உடனே மறுநாள் காலம்புற ஆச்சரியமாக அர்ச்சகாள்லாம் திருவேங்கடமுடியான காலமே 3 மணிக்கு சுப்பிரபாதம் பண்றா. கௌசல்யா சுப்ரஜாராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வமான்மிகம் உத்திஷ்டோத்திஷ்ட கோவிந்த உத்திஷ்ட கருடத்வஜா உத்திஷ்ட கமலாகாந்த த்ரைலோக்கியம் மங்களம் குரு ஸ்ரீயகாந்தாய கல்யாணம் நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் அப்படின்னு ஆரத்தி காண்பிக்கிறாள். காண்பிச்சா கண்டையை காணும். எல்லாரும் மணியை தேடின்னு இருக்கா, காணுமே காணுமேன்னு. இவருக்கு விஷயம் போறது. அதனால இவ எப்படி சொல்ல முடியும், கனவுல நினைச்சது எப்படி சொல்ல முடியும்? அதனால அப்படியே நினைச்சிட்டு இருக்காராம். உடனே எல்லாம் நல்லதுக்கு தானே தன்னுடையதான ஸ்ரீகிராமத்துக்கு போனவொன்னே உச்சித காலத்துல கர்ப்ப சின்னங்கள்லாம் ஏற்பட்டு பெருமாளுடைய அனுகிரகத்துல திவ்யமான ஒரு ஆச்சரியமான ஒரு குழந்தைய நமக்கு என்றென்றும் சம்பிரதாயத்தை காப்பாற்றும்படியான ஒரு சுவாமி தேசிகனை கொடுக்கிறார். அப்படின்னா யார் கொடுத்தார்னா திருவேங்கடமுடியான் கொடுத்தார். திருவேங்கடமுடியான் எப்படி கொடுத்தார்? வெங்கடேசாவதாரோயம், வெங்கடேச அவதாரோயம், அவனே அவதாரம் பண்ணா சுவாமி தேசிகனாக. தத்கண்டாம் சோதவா பவேத் யதீந்திரா யதீந்திராம் சஹா, யதீந்திரனுடையதான அம்சமும் இருக்கு. யதீந்திரன் தான் ராமானுஜர், ராமானுஜருடைய அம்சமும் கொண்டவராக இவர். விதர்க்கியாயாஸ்து மங்களம், அப்படிப்பட்டதான சுவாமி தேசிகன்னு கொண்டாடுறாரு இல்லையா? சுவாமி தேசிகனுக்காக ஆச்சாரியனை பற்றி ஒரு நம்முடைய குமார வரதாச்சாரியார் சுவாமி ஒரு தமிழ் பிரபந்தம் பண்ணியிருக்கார். அந்த தமிழ் பிரபந்தத்துக்கு பிள்ளையந்தாதின்னு பேர். அந்த பிள்ளையந்தாதியில் சொல்லும் பொழுது இதே வெங்கடேசனுடைய அவதாரம் தான் நம்முடைய சுவாமி தேசிகன்னு சொல்றார். அன்றி உலகினையாக்கி அரும்பொருள் நூல் விரித்து நின்று தன்னேல் புகழ் வேங்கடமாமலை மேவி பின்னும் வென்றி புகழ் திருவேங்கடநாதனும் குருவாய் நின்று நிகழ்ந்து மண்மேல் நின்ற நோய்கள் தவிர்த்தனே. அன்று இவ்வுலகினையாக்கி, மகா பிரளயத்துல சிட்டி காலத்துல எல்லாம் அழிஞ்சு போயிடுமே, அப்ப இதெல்லாம் அழிஞ்சுடாதபடிக்கு பெருமாள் உலகமுண்ட பெருவாயனாக ஆகி எல்லாத்தையும் வயிற்றுக்குள்ள வச்சுக்கிறானாம். அதனால அன்றே உலகினையாக்கி, பிரபஞ்சத்தை படைச்ச பிரபஞ்சத்தை காப்பாற்றணுமே அப்படிங்கிறதுக்காக அந்த சாஸ்திரங்கள் சொல்லும்படி எல்லாத்தையும் தன்னுடைய வயத்துல வச்சுக்கிறானா. திருவேங்கடமுடையான் மலையில போய் அர்ச்சாரூபமா எழுந்தருளி இருக்கானா. இருந்து அரும் பொருள் நிறைய நமக்கு படித்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நிறைய புராணங்கள்ல கொடுக்கிறான், பகவத்கீதையை கொடுத்தான், ஸ்ரீமத் ராமாயணத்தை கொடுக்கிறான். அப்படி எல்லாம் பெருமாள் தானே கொடுக்கிறார். அன்று இவ்வுலகினையாக்கி அரும்பொருள் நூல் விரித்து நின்று தன்னேல் புகழ் வேங்கடமாமலை மேவி, திருவேங்கடமுடியான் அச்சாரூபமா இருந்துட்டானா. பின்னும் வென்றி புகழ், எப்படி புகழுடையவனா இருந்த அவனுக்கு திருவேங்கட நாதன் என்னும் குருவாய், திருவேங்கடநாதன் சொல்லக்கூடிய நம்முடைய சுவாமி தேசிகனை அவர் திருவேங்கடமுடியானுடைய அபராவதாரம்னு கொண்டாடும்படியாக நின்று நிகழ்ந்து மண்மேல் நின்ற நோய்கள் தவிர்த்தனே. நின்று நிகழ்ந்து இப்படி மண்ணில் வந்து நம்மோட நம்ம ஒருவரா பெருமாள் இறங்கி ஆச்சாரிய ரூபமாக அவதாரம் பண்ணி நம்மோட சேர்ந்து பழகி இந்த சம்சார சாகத்தினுடையதான துக்கத்தை, அந்த இந்த துக்கத்தை நோயை நமக்கு போக்குறாராம் ஆச்சாரியனாக இருந்து அப்படின்னு சாதிக்கிறார். அப்படிப்பட்டதான அந்த சுவாமி தேசிகன் அப்படின்னு கொண்டாடுற. சம்சார நோயை வந்து ஒழித்து அருளினான். அவன் தான் நமக்கு
ஆச்சாரியன் நமக்கு சம்சாரமாகிற நோயை போக்கக்கூடியவன் அவர் தான். அதனால் இங்கே ஸ்லோகத்தில் சொல்கிற தஸ்மின்